ஆக்டர்ஸ் யாருன்னு பாக்குறதுல ஆக்ட்ரஸ் வந்தா மட்டும் நாங்க பாக்குற மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். சாண்டி குமார் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வெற்றி மலரரசன் திரையரங்குக்கு மக்கள் விமர்சனம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். படம் எப்படி அதை பத்தியா? படம் என்ன பாக்குற மாதிரி தான் இருக்கு. நல்ல ரிவ்யூ, நல்ல ரிவ்யூ தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வந்தா செட்டா போட்டான் அந்த மாதிரி போட்டே இருக்காங்க, போட்டு தாக்கிட்டே இருக்காங்க, போடுவோம் போட்டே இருக்காங்க. என்ன சொல்றது, வர்றாங்க போடுறாங்க போட்டு தாக்குறாங்க. நீங்க கருத்தை சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டே இருந்தாங்க, அதனால நல்லா இருந்துச்சு. பாதி ஹாஃப் வந்து ஓரளவுக்கு தான் போச்சு. இதுல எப்படி மூணு ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஜோடியா இல்ல எப்படி? இது ஆக்டர்ஸ் யாருன்னு பாக்குறதுல ஆக்ட்ரஸ் வந்தா மட்டும் நாங்க பாக்குற மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். நயன்தாரா எதுவும் சொல்லக்கூடாது, சீக்வன்ஸ் வந்து படத்தை பார்க்கணும்ல. சரி, ஓகே. முக்கியமான விஷயம், ஃபேமிலியோட படத்துக்கு வந்துடாதீங்க, அப்புறம் வீட்டுல கண்டிப்பா செயல்படி விழுந்துரும். ஆமா, அப்பா அம்மாலாம் கூட்டிட்டு வந்து பாக்குற மாதிரி ஃபிலிம் இல்ல, அவ்வளவா ஓரளவுக்கு தான் இருக்கு. இது வந்து அது அவ்வளவா 18+ ஃபுல்லாவே இருக்கு. அது ரொம்ப இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு, அதனால தானே வந்தோம். அப்புறம் என்ன, சீனு தான், வேற என்ன. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? அப்படியா? கேஜிஎஃப் விட பெட்டரா இருக்கும்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி. அதோட ரொம்ப மோசம். படம் எப்படி இருந்துச்சு? நீங்க ஃப்ரெண்ட பழி வாங்கணும்னா நீங்க கூப்பிட்டு வந்துடலாம். நான் என் ஃப்ரெண்ட பழி வாங்கிட்டேன், எனக்கு சந்தோஷம். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குங்களா ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லண்ணா. நல்லா இல்லையா? நல்லா இருக்குங்களா? குடும்பத்தோட பாக்குற மாதிரி இருக்குங்களா? குடும்பத்தோட கொஞ்சம் இதாக தான் இருக்கு. என்ன நல்லா இருக்கும், ஆக்ஷன் அதிகமா இருக்குங்களா? ஃபேமிலியா பார்க்க கொஞ்சம் இதா இருக்குங்களா? மத்தபடி நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? இன்னும் உனக்கு படம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இவரும் அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் இப்போ கரெக்ட் முதல்ல இருந்து போடுறானுங்க. அடிச்சுக்கிறாங்க. எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்கு பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். நல்லா இருக்குங்களா ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சா? எங்க போர் அடிக்கிற மாதிரி லைட்டா லாக் இருக்குங்களா? படம்லாம் 200 வேஸ்ட், 190 வேஸ்ட் தான். அப்படியா? படம் நல்லாவே இல்ல. படம் நல்லாவே இல்ல. நல்லா இருக்கு. கதையே புரியல. நல்லா இல்ல. டைம் வேஸ்ட். டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. இது மத்தபடி டைம் வேஸ்ட். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். டிஎஸ்பி பாருங்க. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் ஓகே தான் ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லை. நல்லா இல்லைங்களா? எதுவுமே சுத்தமா நல்லா இல்லையா இல்ல எப்படி? ஸ்டோரி ஒன்றும் இல்லை, ஃபைட்டு ஆக்ஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸ்டோரி இல்ல. ஸ்டோரி இல்லை. எது கதை? எதை பத்தி பேசியிருக்காங்க? என்ன கதை அது? ஒன்லி ஆக்ஷன் கம்ப்ளீட்லி படம் பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இது ஃபுல்லா ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கு. எதுக்கு சண்டைனே தெரியாம இருக்கு. ஆமா. ஹீரோயின்ஸ் எல்லாம் நயன்தாரா அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்களா? எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப மக்களுக்கு என்ன அவங்க இஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஒண்ணும் நல்லா இல்லை. நல்லா இல்லை. நல்லா செலவு பண்ணிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. அதான் படத்துல ஸ்டோரி இல்ல. ராஜமௌலி படத்துல வந்து ஆக்ஷன் இருந்ததுன்னா அது பர்ஃபெக்டான இமோஷன் இருக்கும், காரணம் இருக்கும், எல்லாம் பக்காவா இருக்கும். அது இதுல வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? ஒரு புதிய தொடக்கம். மறக்காம நம்ம சாண்டி குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.